சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் ஆகிய 2 தினங்கள்ல அரசியல் கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது முக்கிய பிரதிநிதிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீதிபதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாரையுமே ஒன்று கூட்டி சமூக ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலையும் தங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கருத்து முதல்களை தீர்த்துக்கிறதுக்காகவும் என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே தமிழக ஆளுநர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் உறுப்பினர்கள், அதே மாதிரி முக்கிய மந்திரிகள் உள்ளிட்டவர்களை கூப்பிட்டு தேநீர் விருந்து வைப்பது வழக்கம். இது கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து வர ஒரு சூழ்நிலையில மாநில மற்றும் அரசியல் சூழலை குறிக்க இந்த விருந்துல பல்வேறு கட்சிகள் பங்கேற்கும், சில கட்சிகள் பங்கேற்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்குது. அதாவது பொதுவாக இந்த ஆளுநர் கொடுக்கிற இந்த தேநீர் விருந்துகள்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, விருந்தின் போது தேசிய பாடல்கள், அதே மாதிரி நாடகம், தனித்திறன் போட்டிகள், மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். பொது மற்றும் அரசியல் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த விருந்துகளை பலர் கலந்துக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் தமிழகத்துல பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே திமுகவானது இந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சுட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாது திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே மாதிரி இடதுசாரிகள் ஆகியவை இந்த புறக்கணிப்பை ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பே நாங்க ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்நிலையில நேற்று மாலை முதல்வர் ஒரு அறிக்கை விட்டார். என்ன பாத்தீங்கன்னா, கவர்னர் அளிக்கக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகை தரப்புல அளிக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தை திமுக கட்சியினர் முற்றுமா புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையின் விடுத்த அடிப்படையில தற்போது இந்த ஆளுநர் கொடுக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தை திமுக முற்றிலும் புறக்கணிச்சிருக்குது. ஆனால் அதிமுக மற்றும் பாஜக கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் தற்போது இந்த தேநீர் விருந்தில் கலந்திருக்கிறாங்க. அதாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு தங்களுக்கு எதுவுமே செய்யப்படலை அப்படிங்கிறத மட்டுமே முன்னிறுத்தி இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறதாகவும் கூறப்படுற ஒரு சூழ்நிலையில இதற்கு ஆளுநர் மாளிகை தரப்புல இதற்கு அடுத்த கட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேநீர் விருந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடைசி கட்டமாக ஆகஸ்ட் மாதம், அதாவது இன்றைக்கு அறிவிச்சிருந்த அந்த தேநீர் விருந்தை தொடர்ந்து 5வது முறையாக திமுக புறக்கணிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.